வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன் பிரம்மாண்டமான இறுதிப் போட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சீசன் அக்டோபர் 5, 2025 அன்று தொடங்கி ஜனவரி 18, 2026 வரை 105 நாட்கள் நீடித்தது. விஜய் சேதுபதி இரண்டாவது முறையாக தொகுத்து வழங்கிய இந்த சீசனில் 24 போட்டியாளர்கள் பண்டைய நாகரிகங்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு வீட்டில் வசித்தனர். எகிப்திய மற்றும் மெசபடோமிய கட்டிடக்கலை கருப்பொருள்கள் வீட்டின் வடிவமைப்பில் இடம்பெற்றிருந்தன. இன்று நாம் நடிகர் கமருதீனின் பிக் பாஸ் பயணத்தை விரிவாக பார்க்கப் போகிறோம். மகாநதி தொடரில் நடித்ததற்காக அறியப்பட்ட கமருதீன் ஒரு மென்பொருள் பொறியாளராகவும் பணியாற்றியவர். அவர் அக்டோபர் 5, 2025 அன்று வீட்டிற்குள் நுழைந்தார். மலையாள திரையுலகில் தனது நகைச்சுவை மற்றும் நடிப்பிற்காக பாராட்டப்பட்டவர். அவர் பிக் பாஸ் வீட்டிற்கு முதிர்ச்சியையும் சமநிலையையும் கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவரது ரசிகர்கள் அவரது நகைச்சுவையையும் யதார்த்தமான பார்வையையும் எதிர்பார்த்தனர். இசை, மிமிக்ரி மற்றும் சமையல், குறிப்பாக கேரள தமிழ் கலவை உணவுகள் அவரது ஆர்வங்களில் அடங்கும். கமருதீன் தனது பிக் பாஸ் பயணத்தில் பல சவால்களை எதிர்கொண்டார். அவர் 2, 4 மற்றும் 13ஆம் வாரங்களில் நாமினேட் செய்யப்பட்டார், ஆனால் ஒவ்வொரு முறையும் தப்பிப் பிழைத்தார். வீட்டிற்குள் அவர் பல குறிப்பிடத்தக்க பணிகளில் பங்கேற்றார், சில சமயங்களில் தலைமை பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். அவரது கூட்டணி மற்றும் மோதல்கள் பார்வையாளர்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தின. இருப்பினும் 13ஆம் வாரத்தில் டிக்கெட் தி ஃபினாலே டாஸ்கின் போது ஒரு பெரிய சர்ச்சை வெடித்தது. கமருதீன் மற்றும் விஜே பாரு, சாண்ட்ரா ஆமியுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் சாண்ட்ராவை ஒரு காரில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர், இதனால் சாண்ட்ராவுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டது. இந்த சம்பவம் பார்வையாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் இது ஒரு முன்னோடியில்லாத நிகழ்வு. இந்த வன்முறை நடத்தைக்காக கமருதீன் மற்றும் விஜே பாரு இருவரும் 90ஆம் நாளில் ரெட் கார்டு மூலம் வெளியேற்றப்பட்டனர். இது பிக் பாஸ் வரலாற்றில் முதல் இரட்டை ரெட் கார்டு வெளியேற்றமாக அமைந்தது. கமருதீன் வெளியேறுவதற்கு முன் சாண்ட்ராவிடம் மன்னிப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் கமருதீனின் பயணத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இருப்பினும் அவரது ஆரம்பகால விளையாட்டு மற்றும் அவரது தனிப்பட்ட குணங்கள் ரசிகர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின. பிக் பாஸ் வீட்டில் அவரது இருப்பு, அவரது நகைச்சுவை உணர்வு மற்றும் அவரது சமையல் திறன்கள் பலரால் பாராட்டப்பட்டன. அவர் ஒரு வலுவான போட்டியாளராக கருதப்பட்டார். அவரது வெளியேற்றத்திற்கு பிறகும் அவரது ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் அவருக்கு ஆதரவாக பேசினர். அவரது விளையாட்டு உத்திகள் மற்றும் அவரது தனிப்பட்ட அணுகுமுறை விவாதப் பொருளாக இருந்தன. கமருதீன் ஒரு வலுவான போட்டியாளராக இருந்த போதிலும், அவரது வெளியேற்றம் இறுதிப் போட்டிக்கு முந்தைய முக்கிய கட்டத்தில் நிகழ்ந்தது. இது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன் பிரம்மாண்டமான இறுதிப் போட்டி ஜனவரி 18, 2026 அன்று நடைபெற்றது. வெற்றியாளருக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் ஒரு கோப்பையையும் வழங்கப்பட்டது. இந்த சீசனில் 4 இறுதிப் போட்டியாளர்கள் இருந்தனர்: அரோரா சிங்லேர், திவ்யா கணேஷ், விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் சபரிநாதன். இறுதிப் போட்டி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுகளுடன் நடைபெற்றது. கமருதீன் இறுதிப் போட்டியில் பங்கேற்கவில்லை என்றாலும், அவரது பயணம் மற்றும் வெளியேற்றம் இறுதிப் போட்டி விவாதங்களில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்தது. இறுதிப் போட்டியில் பல சுற்றுகள் மற்றும் வெளியேற்றங்களுக்குப் பிறகு திவ்யா கணேஷ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன் வெற்றியாளராக முடிசூட்டப்பட்டார். கமருதீனின் பயணம் ஒரு சர்ச்சைக்குரிய முடிவை கொண்டிருந்தாலும், அவர் பிக் பாஸ் வீட்டில் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தினார். அவரது ஆளுமை மற்றும் விளையாட்டு பலரால் நினைவு கூரப்படும். அவரது ரசிகர்கள் அவரது வெளியேற்றத்திற்கு பிறகும் அவருக்கு ஆதரவாக இருந்தனர், இது அவரது செல்வாக்கை காட்டுகிறது. பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் அவரது பெயர் ஒரு தனித்துவமான அத்தியாயமாக இருக்கும். கமருதீனின் பிக் பாஸ் பயணம் வெற்றி மற்றும் தோல்வி, நகைச்சுவை மற்றும் சர்ச்சை என பல உணர்ச்சிகளை கொண்டிருந்தது. இது பார்வையாளர்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை அளித்தது. அவரது வெளியேற்றம் ஒரு கடுமையான பாடமாக அமைந்தாலும்,
அவரது ஆரம்பகால பங்களிப்புகள் மற்றும் அவரது தனிப்பட்ட குணங்கள் ரசிகர்களால் பாராட்டப்பட்டன. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இல் கமருதீனின் பயணம் ஒரு தனித்துவமான கதையாகும். அவரது தாக்கம் நீண்ட காலத்திற்கு நினைவு கூரப்படும். இந்த விரிவான தகவல்களுடன் கமருதீனின் பிக் பாஸ் பயணத்தை பற்றிய உங்கள் புரிதல் மேம்பட்டிருக்கும் என்று நம்புகிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள்.